ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இறால் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தாராளமாக 150 கிராம் ஆயில் சேர்த்துருக்காங்க. ஓகே ஆயில் தான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்காங்க. 5 கிராம்பு, 3 பட்டை, 3 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனஸ் எல்லாத்தையுமே நான் உள்ளே சேர்த்துருங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனி மிளகாயத்தூள் உள்ளே சேர்த்துருக்கேங்க. இப்போவே சேர்த்தா பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும், அதனால தான் சேர்க்குறேன். 50 கிராம் இஞ்சி, 40 கிராம் பூண்டு வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்காங்க. அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. அடுத்து சின்ன வெங்காயத்தோட ஒரு கைப்பிடி புதினாவையும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேங்க. அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எல்லாமே பச்சை வாடை போக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வதக்கிடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பழமான தக்காளி 400 கிராம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் தயிர் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் நான் மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தாங்க, வேணான்னா விட்டுடுங்க. 750 கிராம் வந்து வெள்ளை இறால் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குடல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எல்லாமே வந்து ஒன்று சேர நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நான் வச்சு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. இதே போல் 3 டம்ளருக்கு நான் தண்ணி உள்ளே சேர்த்து நான் ஏற்கனவே பக்கத்தில் கொதிக்க வச்சுருந்தேன். அதையுமே உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருலாங்க. தண்ணி ஏற்கனவே வெந்நீருங்கிறதுனால நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 24 கேரட் புழுங்கரிசி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையுமே உள்ளே சேர்த்துட்டேங்க. நல்லா உள்ளே அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியை விட கொஞ்சம் தான் மேலே இருக்கணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தம் போட்டுருங்க. ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு தேவையான நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு சேர்த்து உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னாங்க. நான் சொன்ன அளவுகளோடய செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.